அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் பிபிஎல் 2023-24 டுடே வந்து பார்த்தீங்கன்னா 10:45 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பெர்த்காசர் வெர்சஸ் பிரிஸ்பேன் ஹீட் ரெண்டு டீம்ஸும் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎல் அண்ட் எஸ்எல் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்னும் நம்ம ப்ரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்பான லிங்க்கு, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்க. நம்ம ப்ரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ப்ரேம் டீம்ஸை பொறுத்தவரை 3 மேட்ச் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மேட்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ மேட்ச்சு, உமன்ஸ் மேட்ச்சு. ஸோ இன்றைக்கி பொறுத்தவரை 2 மேட்ச் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ரெண்டுமே பிபிஎல் மேட்ச் தான். ஸோ அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். டெஃபினட்டாக 10:45 PM AM மேட்ச் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிச் ரிப்போர்ட்டு. ஸோ அதுக்கடுத்து ப்ரீவியஸாக ப்ளே பண்ண இந்த 2 டீம்ஸு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் பிச்சில் எந்த டீம் டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு கேப்டன் விசி எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். ஒரு எஸ்எல் டீமும் நம்ம கொடுக்க போகிறோம். ஜிஎல் டீம் நீங்கள் எப்படிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ப்ரேம் டீம்ஸ் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கூட நான் வந்து இதில் சொல்லிடுறேன். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6383302472. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிச் ரிப்போர்ட் பார்த்தலாம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை இங்கே டொமஸ்டிக் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் பெட் பண்ண டீம் 17 முறையும், செகண்ட் பெட் பண்ண டீம் 16 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 166 இருந்திருக்கு. வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்த்காசர் தான் 213க்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. அதே பெர்த்காசர் 79க்கு 10 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது பிலோ 150 கீழே 8 முறையும், 150 to 169க்குள்ளே 7 முறையும், 170 to 189க்குள்ளே 13 முறையும், 190 கிராஸ் பண்ணி ஒரு 190 கிராஸ் பண்ணி ஒரு 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கோரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக 170 மேலே ஸ்கோர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அல்லது 160க்கு மேலே இருக்கும் ஸ்வீரா. ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா பிச் ரிப்போர்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்த்காசருடைய டாமினன்ஸ் கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு. இந்த மேட்ச் பூரா பாருங்கள். பெர்த்காசர் வின். ரீசெண்டாக ப்ளே பண்ண ஒரு 8 மேட்சஸில் பெர்த்காசர் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் நோ ப்ராப்ளம். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸாக ப்ளே பண்ண பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு எகென்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2000 அதாவது லாஸ்ட் சீசனில் ப்ளே பண்ண மேட்ச்சு லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சீசனில் ப்ளே பண்ணும்போதும் கூட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே வந்து அவங்களுடைய வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பெர்த்காசரை பொறுத்தவரை ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. பெர்த்தில் தான் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ பெர்த்தில் வந்து பெர்த்காசர் தோற்றதே இல்லை. கடந்த 8 மேட்சும் அந்த விஷயத்தை பாருங்கள். எந்த மேட்சுமே தோற்றதே இல்லை. ஸோ ரைட், 10 மேட்சாக பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க. 10 மேட்ச்சுக்கு 9 மேட்ச் பெர்த்காசர் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 மேட்ச்சுக்கு 8 மேட்சுமே வின் பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்தை பாருங்கள். ஸோ இந்த மேட்சஸில் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இது லாஸ்ட் சீசனில் நடந்த ஒரு மேட்ச்சு. ஸோ இது பிரிஸ்பேன் ஹீட் வெர்சஸ் பெர்த்காசர். இது லாஸ்ட்டாக ப்ளே பண்ணும்போது ஸோ எந்தெந்த பிளேஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்டியோட பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருந்திருக்கு. பான்கிராஃப்ட் இல்லை. இப்போ முன்ரோ ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரு. சாம்பிளிங் ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். விக்கெட் எங்கில் ஆண்ட்ரியூட்டை இந்த மேட்ச் உள்ளே வர்றாரு. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ப்போம், பிளேயிங் லெவலில் பார்ப்போம். ஸோ ஓரளவு டீசன்ட். இங்கே வந்து மோரிஸ் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களில் அந்தளவுக்கு பவுலிங்கில் பெஸ்ட்டாக இல்லை. ஸோ அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஹோபர்ட் கிரிக்கெட்ஸ் வெர்சஸ் பெர்த்காசர் ப்ளே பண்ண இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹார்டியோட ரன் பாருங்கள் 85. 2 பேருமே ஈஸியாக வின் பண்ணாங்க. 2 பேருமே விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் வின் பண்ணாங்க. ஸோ ஒரே ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணி தான் நினைக்கிறேன். ஜோர்டன் மட்டும் அது விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதுக்கடுத்து பெஹன்ட்ராப் ஒரு விக்கெட்டு. பெஹன்ட்ராப்புடைய விக்கெட்டிங் இங்கே பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஆண்ட்ரியூட்டோட விக்கெட்டிங் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஆஸ்டன் ஆகரப்பத்தில் ரீசெண்டாக விக்கெட்டிங்கில் வந்திருக்காரு. அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஹோபர்ட் கிரிக்கெட்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்காங்க. இங்கே கம்ப்ளீட் டாமினன்ஸ் வந்து பெர்த்காசர் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிரிஸ்பேன் ஹீட்டோட பேட்டிங் ஆர்டர். அதுக்காக நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. காவச்சா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்ரோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. லாப்ஸேன் 3ல் வராரு. ரென்சா, பில்லிங்ஸு, வால்டர், நேசர், பார்லெட்டு, சான்சன், ஸ்வெப்சன், குஹன்மேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டிங் ஆர்டர். ஸோ அதுக்காகவே கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இவங்க ப்ரீவியஸாக ப்ளே பண்ணும்போது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அந்த ஸ்கோர் கார்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் வந்து லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச்சில், ஆனால் இங்கே வந்து பெர்த்தில் ப்ளே பண்ணல, சம் அதர் பிளேஸு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் பெர்த்துகாசர் தோற்றுருக்காங்க பிரிஸ்பேன் ஹீட்டில். ஆனால் பெர்த்தில் வந்து கண்டிப்பாக தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இருந்தாலும் இங்கேயும் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஜோஸ் இங்கிலீஷ் ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போதெல்லாம் லீ ஈவன்ஸ் சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். ஒரு மேட்ச்சில் வந்து 84 கூட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஃபார்மில் இருக்கார். டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும் அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்னா கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சாய்ஸாக இருக்கும். ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சூப்பர்பாக வின் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது லாப்ஸ்டின் நல்லா டீசெண்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நேசர் சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடியிருந்தார். பவுலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் ஹால் எடுத்திருந்தார். லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச்சில் வந்து இவங்க ஜெயிச்சிருந்தாலும் பெர்த்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் பிரிஸ்பேன் ஹீட்டு குறைவு. ஸோ அந்த விஷயத்தை பார்க்க வேண்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேசர் வந்து பாருங்கள் விக்கெட்டிங்கில் நேசர் சூப்பர்பாக இருந்திருக்காரு. பார்லட்டோட விக்கெட்டிங் தொடர்ந்து சூப்பர்பாக இருக்குது. ஜான்சன் ஒரு டீசன்ட் விக்கெட்டிங் பவுலர். ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸில் வந்து செகண்ட் ஹாஃபில் யார் பவுலிங் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது பெட்டர். வால்டர் சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்ட் நல்லா 2 விக்கெட் எல்லாருமே எடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்த ஒரு மேட்ச்சில் அவங்க டைம்லாப்ஸ் பண்ணியிருக்காங்க பிரிஸ்பேன் ஹீட்டு. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். பெகண்டா பொறுத்தவரை மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டுங்கிறது கேரண்டீடாக இருக்குது. ஆஸ்டன் ஆகணும் ஒரு டீசன்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. லேன்ஸ் மோரிஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்சில் 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு இந்த சீசனில். அதை மென்ஷன் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் பிச்சில் லேன்ஸ் மோரிஸுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸும் கிரேட்டாக இருக்குது. 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டி, நேசரு, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் ஆகர் கிடையாது. ஸோ இங்கே வால்டர், இங்கே வந்து பார்லட். ஸோ இங்கே வந்து உங்கள் 3 பேரையுமே அதிகமாக கேப்டன்சியில் பிக் பண்ணியிருக்காங்க. பார்லட்டை பொறுத்தவரை விசியில் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிற வேண்டி இருக்குது. பேட்டிங் ஆர்டர் பார்த்துங்க. அதுக்காக நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே கொடுத்துருக்கேன். ஹீட்டை பொறுத்தவரை பேட்டிங் ஆர்டர் ஓப்பன் காவஜா, ஹோலின் முன்ரோ இதெல்லாம் சொல்லிட்டோம் ஏற்கனவே. அதை கரெக்டாக பார்த்துங்க. இதுதான் மெயினான பேட்டிங் ஆர்டரு. ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோசரோடைய பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது க்ரௌலி, ஒயிட்மேனை பெரிய லெவலில் யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒரு சில டீம்ஸில் நீங்கள் க்ரோலியை ட்ராப் பண்ணி ஒயிட்மேனை பிக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஹார்டியோட ரெக்கார்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக இருக்குது. பயங்கரமாக பெருத்தில் அதை பார்த்துங்க. ஒரு சில ஓவர்ஸ் பவுலிங் பண்ணுற அதை பார்க்க வேண்டியது. ஜோஸ் இங்கிலீஷு ஃபெயிலியர் ஆகும்போது ஈவன்ஸ் இவங்களாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பேட்டிங்கில் இவங்க தான் வர்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ரிச்சர்ட்சன் வர பேட்டிங் இருக்குது. இப்போ ரிச்சர்ட்சன் வந்து பேட்டிங் கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச்சில் கிடையாது. ஸோ அவர் வந்து அன்அவைலபிளாக இருக்கார். ஸோ அந்த பிளேஸில் கண்டிப்பாக வந்து ஆண்ட்ரி டே வந்துடுவார். ஆண்ட்ரி டேவுடைய விக்கெட் டேக்கிங் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதாவது பெர்த்துகாசருடைய விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டாக இருக்கிறது லேன்ஸ் மோரிஸ் சூப்பராக இருந்திருக்காரு. சூப்பர். அது மாதிரி பெஹன்ட்ராப்பு, ரிச்சர்ட்சன் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. இப்போ ஆண்ட்ரி டையும் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ டெத்தில் பவுல் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேன்ஸ் மோரிஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி டை பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிச்சர்ட்சன் இருந்தால் அவர் பண்ணுவார், அவர் இல்லை. பெஹன்ட்ராப் சில நேரங்களில் வருவார் டெத்தில். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 13-12 ஓவர்லேயே ஓவரை ஃபினிஷ் பண்ணிடுவார். ஸோ அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு ரெஸ்கி கேப்டன் சாய்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை பாருங்கள். இப்போ ரெஸ்கி கேப்டன் சாய்ஸில் ஏறலாம். இப்போ வந்து நீங்கள் என்னை பொறுத்தவரை இந்த ஒரு மேட்ச் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் அண்டு பவுலர். ஸோ இவங்க 4 பேர்லேயே சூஸ் பண்ணலாம். அது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். எஸ்எல் போகிறீங்கன்னா இவங்க 4 பேர்களை சூஸ் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஆரோன் ஹார்டியோடைய ரெக்கார்ட்ஸ் இங்கே கிரேட்டாக இருக்கணும்னா ட்ரை பண்ணலாம். பேட்டிங் தான், பவுலிங் அந்த அளவுக்கு விக்கெட்டிங் சொல்ல முடியாது. 1 or 2 ஓவர்ஸ் தான் பவுலிங் பண்ணுறாரு. சில நேரங்களில் பவுல் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரி நேசர் லாஸ்ட்டாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. 64 ரன்னு 2 விக்கெட்டு. வால்டர் அவருக்கு முன்னே பேட்டிங் வர்றாரு. நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். பார்லட் விக்கெட் டேக்கிங் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. டெத்தில் பவுல் பண்ணுறாங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது. பார்லட்டு, நேசர், வால்டர் 3 பேருமே டெத்தில் ஃபினிஷிங் ஓவர் அந்த 17, 18, 19 ஓவரில் 20 ஓவருக்குள்ள பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களாம் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல இவங்கள இப்போ சூஸ் பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக தான் இருக்கும் கேப்டன் விசியை பொறுத்தவரை. ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படின்ற அடிப்படையில் இங்கே ஜோஸ் இங்கிலீஷு, கொலின் முன்ரோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருந்திருக்கு. காவாச்சா உங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ரோலி கூட ட்ரை பண்ணிங்க. பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்த்துகாசரில் க்ரோலி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துங்க. ஆண்ட்ரி டை உள்ளே வர்றாரு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நியூ பேட்ஸ்மேனாக, ஒரு நியூ பவுலராக கன்சிடர் பண்ணி ஒரு கேப்டன் விசி கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். லேன்ஸ் மோரிஸுடைய விக்கெட்டிங் கிரேட்டாக இருந்திருக்கு. 5 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. அப்படின்ற அடிப்படையில் பெர்த்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு எஸ்எல் டீமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பிளேஸ் எல்லாமே பிக் பண்ணிட்டோம். ஹார்டி சூப்பர்பான பேட்டிங். இங்கே வந்து ரீசெண்டாக நல்லா ஃபார்ம் வந்துருக்கார் நேசர், அது மாதிரி வால்டர், பார்லட்டு, அது மாதிரி லேன்ஸ் மோரிஸோட விக்கெட்டிங் கிரேட்டாக இருக்குது. ஆண்ட்ரி டே உள்ள வராரு. சூப்பராக டெத்தில் பவுல் பண்ணுறான வாய்ப்பு இருக்கனால விக்கெட்டிங்கில் உள்ள வருவார் டெஃபினட்டாக. பெஹன்ட்ராப்புடைய விக்கெட்டிங் பெஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து நான் இங்கே க்ரௌலி, ஒயிட்மேன் இந்த மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். இங்கே நம்பர்
ஓப்பன் பண்ண போகிறது ஹார்டி அண்ட் க்ரோலி அண்ட் ஒயிட்மேன். நீங்கள் ஒயிட்மேன் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒயிட்மேன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்ரோவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா காவச்சா பிக் பண்ணி அவங்கள ட்ராப் பண்ணி நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஓரளவு பெஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கு. சப்போஸ் நீங்கள் ஒரு எனி ஒன் ஸ்பின்னரை கூட நீங்கள் பிக் பண்ணலாம். இப்போ ஆஸ்டன் ஆகருடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசெண்டாக பெஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த அடிப்பில் ஆஸ்டன் ஆகர் அல்லது கோனலி, ஸோ எனி ஒன் ஸ்பின்னரை ட்ரை பண்ணலாம். அல்லது வந்து கன்வென் செகண்ட் ஹாஃபில் உள்ள ஸ்பின்னரை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இதில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணி பாருங்கள். ஸ்வியராக நீங்கள் கிரேட் வின்னிங் கிடைப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இது ஒரு பெஸ்ட் டீமாக பார்க்குறேன். இது எஸ்எல்ல நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு இல்லை அந்த டீமை அப்படியே பிக் பண்ணுறான்னு பிக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சில சேஞ்ச் நீங்கள் பேட்டிங்கில் மட்டும் பண்ணுங்கள். இந்த பேட்டிங்கில் யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அதர் பேட்ஸ்மேன் ஒயிட்மேன் இருக்காரு, பிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே லாபசைன் கூட பிக் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சாய்ஸு. இல்லை பவுலர்ஸில் கீழே கொண்டு வரதுனா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இது உங்களுக்கு ப்ரைம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம டெலகிராம் குரூப் அண்ட் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.